Hello viewers, welcome to Cute Kitchen and Craft. Today video தந்தூரி சிக்கன் வீட்லேயே ஹோம்மேடாக செய்கிறத பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அதை நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சிக்கன் இந்த மாதிரி 2 பீஸாக, ஒரு முழு கோழியை 2ஆக கேட்டோன்னா 2ஆக வெட்டி வாங்கிக்கிட்டுலாம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், தயிர் 1 கப். இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம போடுறதுனால தான் நமக்கு தந்தூரி சிக்கன் சூப்பராக கிடைக்கும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுவும் போட்டாச்சு. அடுத்தது மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதோட கூட நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று சேர்க்க போகிறோம். இது சேர்க்குறதுனால தந்தூரி சிக்கன் இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கரம் மசாலா 1 ஸ்பூன், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன், அதுவும் சேர்த்தாச்சு. அதோட கூட தேவையான அளவு உப்புத்தூள், அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்க்குறதுனால நமக்கு சூப்பர் டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஒரு அரைப்பழம் எலுமிச்சை ஜூஸும் நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம கெட்டியாக எடுத்துக்கணும், தண்ணியாக எடுத்துக்கிட்டக்கூடாது. கெட்டி தயிர் இருந்தால் தான் நமக்கு தண்ணி வெளியாகாமல் இருக்கும். மசாலா கறியில் நல்லா செட் ஆகும். இப்போ சிக்கனில் நம்ம மசாலாவை எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம். எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மசாலாவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு துண்டாக நம்ம சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சேர்த்தாச்சு. ஏற்கனவே நம்ம சிக்கனை கொஞ்சம் வெட்டி கீறி வச்சுருக்கோம். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே போகும். உப்பு உரப்பு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கீறி வச்சுருக்கோம். இப்போ எல்லா மசாலாவும் பெரட்டியாச்சு சிக்கனில். இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீஜரில் இல்லை, சும்மா ஃப்ரிட்ஜிலேயே வச்சாலே போதும். எந்த அளவுக்கு நமக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லது. 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிட்ட ஊறுச்சுன்னா நல்லது. நான் ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நம்ம பட்டரில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வானொலி வச்சாச்சு, பட்டர் கொஞ்சம் சேர்த்தாச்சு. பட்டர் கொஞ்சம் உருகட்டும். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நிறையா எண்ணெய் சேர்த்து நம்ம சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் உப்புத்தூள் மட்டும் சேர்த்து பெரட்டி வச்சுட்டு வறுத்து எடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு எல்லா மசாலாவும் நம்ம போடுறதுனால சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம வாங்குகிற தந்தூரி சிக்கன் டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம நெய் இல்லைன்னா பட்டரில் நம்ம செஞ்சோன்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கிடச்சிரும். இதுக்கு நிறைய ஆயில் தேவையில்லை, கொஞ்சமான இந்த பட்டர்லேயே இது ஃப்ரை பண்ணி கொடுத்துருது. இது 25 நிமிஷங்கிட்ட நமக்கு சிக்கன் நம்ம வேக வைக்கணும். ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து தான் நம்ம இந்த டிஷ் செய்யணும். ஒரு 25 நிமிஷங்கிட்ட நமக்கு வெந்துச்சுன்னா சூப்பராக கிடச்சிரும் தந்தூரி சிக்கன். வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு திருப்தியோடு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஒரு பக்கம் வேகும்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கீழே ப்ரௌனி நல்லா வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்கிறது தெரியுது. பிரியாணி அண்ட் மந்தி பிரியாணி அந்த மாதிரி செய்யும்போது இதை நம்ம ட்ரை பண்ணலாம். நான் காய்கறி பிரியாணி செய்யும்போது ட்ரை பண்ணேன், செம சூப்பராக இருந்துச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதோட கூட மயோனிஸ் கூட எடுத்து வச்சு சர்வ் பண்ண வச்சுட்டேன். இப்போ சாப்பாடும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். காய்கறி பிரியாணி ரெடி. அதோட முட்டை, வெங்காய ரைத்தா எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு இந்த தந்தூரி சிக்கனையும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய
ஒரு டிஷ் சூப்பராக பண்ணியாச்சு. நம்ம வீட்லேயே நம்ம பண்ணிட்டோம். நிறையா ஆயில் கிடையாது. நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு நல்லா பண்ணணுன்னா சூப்பரான தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.